மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. இந்த படம் வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாஃப் அது சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து நிறைய லேக் சீன்லாம் இருக்கு. ஆனால் கிளைமேக்ஸ்ல நான் சொல்லி ஆகணும், டைரக்டர் வந்து ஒரு ஸ்டண்ட் ஒன்று வச்சிருக்காரு. பயங்கரமான ஸ்டண்ட். கண்டிப்பா பாருங்க, உங்களை வந்து திருப்திப்படுத்தும். சூதுகம் 2 வந்து நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு ஒன் டைம் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். சிவா வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. அந்த கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணவன் தான் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. திங்க் பண்ண வச்சிருக்காங்க. புரியுதா? சமீபத்துல கட்சி வர விஜய் வர தொடங்கி இருக்கிறாரு. இது வந்து இளைஞர்கள் கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா புதுசா வாக்காளர்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். அந்த பிஜிஎம் வந்து இப்போ மியூசிக் அந்த மியூசிக்க போட்டு விஜய் சேதுபதி சும்மா ஒரு வாக்கிங் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த மாதிரி பிஜிஎம் வந்து நீங்க இதுல எடுத்து போட்டிருக்கீங்களான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. சூதுகம் மண்ல இருந்து சில சீன்ஸை வாங்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த மியூசிக்கையும் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே நெயில் பண்ணிருக்காங்க, காமெடி பண்ணிருக்காங்க, நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ராபிடோ வச்சுலாம் காமெடி பண்ணிருக்காங்க. இப்ப ஏன்னா அதை பத்தி பேசுறேன்னா, இப்போ 2 நாளா வந்து ராபிடோ பிரச்சனை வேற, ராபிடோ ஆட்டோ டிரைவர்ஸ் பிரச்சனை வேற. இங்க ராபிடோ வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் நல்லா சந்தோஷப்படுவாங்க இந்த சீனை பார்த்தா. ஏன்னா நல்லா இருக்கு. அதுல நான் பேட்டி கொடுக்கும்போது ஒரு பொண்ணு சொல்லுறத பார்த்தேன். ஆட்டோல போகும்போது யாருன்னா கடத்திட்டா கூட உங்களுக்கு தெரியாது, கத்த முடியாது. ஆனா பைக்ல போகும்போது கடத்திட்டா கத்தலான்ட்டு. இதுக்கு அதுல ஒரு சீன் வச்சிருக்காங்க. பைக்ல போகும்போதே மயக்கம். இந்த பார்ட் 1ல என்ன பண்ணணுமோ அதே அப்படியே மறுபடியும் அதே கான்செப்ட் தான் மறுபடியும் வச்சுக்காங்க. அதுவும் அதே மாதிரி எத்தனை கூட இல்லை. அந்த ஃபயர் இதுல இல்லை. சுத்தமா டல்லா இது படம். யாருக்குமே நடிகவே தெரியல. அப்படியே நார்மலா போகுது. எது போன்ற மாதிரி கேள்வி வந்து ரொம்ப வஸ்ட். சிவா நல்லா நடிப்பாரு. சிவா கூட அப்படி பண்ணிருக்காரு. அவரும் அப்படி சொல்லிட்டு அவர்லாம் தமிழ் படம்லாம் பார்த்துட்டு அப்படி சமக்க வெறி ஆயிட்டாங்க. இதுல பார்த்தா சுத்தமா அப்படியே வீட்டுல இருந்து அப்படியே வந்துட்டு ஜாலியா வந்துட்டு டூர் வந்துட்டு போற மாதிரி போயிருக்காங்க எல்லாருமே. சூதுகவும் பார்த்துட்டேன், சூதுகம் 2வும் பார்த்துட்டேன். அந்த படம் வெறும் கடத்தல் மட்டும்தான். இந்த படம் தரமான படம். 2026க்கு தரமான படம். இந்த அரசியல் மாற்றம் சொல்லுவாங்க தெரியுமா, இலவசம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கதையை அழகாக எடுத்துன்னு போயிருக்காங்க. உண்மையிலே வந்து உண்மையான அமைச்சர் வேணும், உண்மையான முதல்வர் வேணும், உண்மையான துணை முதல்வர் வேணும். அதுதான் இந்த 2024 தான் இந்த படம் வந்து கரெக்டா 2024 எடுத்துட்டாங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து 2024க்கு ஒரு திருப்பு முனையா அமையன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சி மாற்றம் ரொம்ப பேர் எதிர்பார்க்கறாங்க. புரியுதா? சமீபத்துல கட்சி வர விஜய் வர தொடங்கி இருக்கிறாரு. இது வந்து இளைஞர்கள் கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா புதுசா வாக்காளர்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 வாக்காளர் பயன்படுத்திக்கிறேன். நான் எம்ஜிஆர் பக்தன் சொல்றேன். நானு காமராஜர் ஆட்சியம் எம்ஜிஆர் ஆட்சியம் கண்டிப்பா வேணும் 2026. அது கண்டிப்பா கொண்டு போனதான் இவர் இந்த படத்துல இருக்குது நிஜமா நடக்கும். சிவா ஆக்டிங் உண்மையில நல்லா இருக்குது. அவரு கித்தனா பண்ணாலும் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நடிச்சிருவேன். ஆனா வந்து சஜஷன் சொல்றாப்புல காமெடிலாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலங்க. அது காமெடியா இல்லைங்க, சீரியஸ் காமெடியா இல்ல நிஜ காமெடியா தெரியல. அது சீரியஸா போன மாதிரி இருந்தாலும் காமெடி மாதிரி எடுத்துக்க முடியல. ஒரு மைண்ட் செட்டோட காமெடியா இருக்குது. அதெல்லாமே கண்டிப்பா புரிய வச்சுதான் எடுத்துக்கிறாங்க. 2026 தேர்தலை வச்சுதான் அது மையப்படுத்தி இந்த படம் எடுத்துக்கிறாங்க. டைரக்டருக்கு ஒரு நன்றி நான் சொல்ல. ஏன்னா நிறைய பேர் இந்த குவார்டர் பிரியாணி எல்லாம் வந்து அதை அமைச்சரே சொல்லிடுறாரு. புரியுதுங்களா? மக்கள் வந்து குவார்டருக்கு பிரியாணி கொடுத்தாவே போதுன்றாங்க. அது அழகா வந்து ராதா ரவியே வந்து வெளிப்படுத்துறாரு. புரியுதா? அதே மாதிரி எஸ் சந்திரசேகர் இருக்காரு, பழைய ஆக்டர் சந்திரசேகர். அவரை வந்து நேர்மையான அரசியலை பண்ணணும்னு நினைச்சு அவர் நேர்மையான எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அதுதாங்க இந்த கதையது. மற்றபடி சூதுகம் வந்து கடத்தல் படமே கிடையாது, அரசியல் படமா மாறிக்குது. அவ்வளவுதான் நான் சொல்வேன். கண்டிப்பா இளைஞர்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. கண்டிப்பா வந்து புதுசா வாக்காளர்களுக்கு 2026ல சிந்திச்சு செயல்பட்டா கண்டிப்பா ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் அது கரெக்டா வெளியே வருது. கண்டிப்பா இளைஞர்களே பார்க்கலாங்க. ஃபேமிலி ஓட்டு இல்லையா, லேடிஸுக்கு ஓட்டு இல்லையா? கவர்ச்சியே இல்லைங்க அந்த படத்துல. கவர்ச்சியில வெறும் தண்ணி அடிக்கிறது, வெறும் பாரு தான். ஆனா அரசியல் தான் முழுக்க அதை பயன்படுத்திக்கிறாங்க. புரியுதுங்களா? கித்தனா எல்லாம் கிடையாது. இந்த கடத்தல் கிடத்தல சாதாரணமா நடக்கிறதா, அந்த ஹெல்மெட் போட்டுன்னு டிராபிக் புக் பண்றதுலாம் அது வந்து நடக்கக்கூடிய விஷயமா தெரியல, நம்பக்கூடிய விஷயமா தெரியல. ஆனா அரசியல தான் முழுமையாக வந்து டைரக்டர் அடித்து சொல்ற ஆணித்தரமா சார் பயன்படுத்திக்கிறாரு. இதுல வந்து ஏன்னா நீ இன்னைக்கு இருக்க நீங்க காலகட்டம் நீங்க சொல்றது நீ கரெக்ட் தான். ஏன்னா வந்து கூட்டணிக்கு பலமா இருக்குது. இன்னைக்கு கூட்டணி ஜாதி கட்சி இருக்கிறதுனால 2026 யூத் ஓட்டுங்க யாரு போடப்படாத. ஏன்னா யூத் ஓட்டு தான் அந்த பர்சன்டேஜே வந்து அரசியல் மாற்றத்துக்கு ஒரு காரணமா என்னுடைய வயசுக்கு நான் பார்த்துன்னு வரேன்.
ஏன்னா புதிய வார்த்தைகள் 20 வயசுல இந்த கண்ணை கத்த இளைஞருங்க நிறைய இருக்கிறாங்க. அது யாரு பக்கம் இருக்கிறாங்கன்னு 2026 தான் தெரியும். ஒரு நிமிஷம் கண்ணு வலிக்குது. பேசலாமா? சூதுகம் 2 வந்து நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு ஒன் டைம் தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். சிவா வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. அந்த கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணவன் தான் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. திங்க் பண்ண வச்சிருக்காங்க. பாலிடிக்ஸ் காமெடியை வந்து திங்க் பண்ண வைக்கிற மாதிரி கிரியேட்டிவா கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஒன் டைம் பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. பாலிடிக்ஸ் தான் மெயின் சப்ஜெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப்ல பாலிடிக்ஸ் மையமா தான் இந்த கதை வந்து நகருது. சிவா தான் சொல்றேன். சிவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினிங் கேரக்டரும் இருக்கு. ஓகேவா, அது கூட டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. திங்க் பண்ண வச்சிருக்காரு. 4-5 இடத்துல சிரிக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த காமெடி வந்து திங்க் பண்ற மாதிரி கிரியேட்டிவா தான் கொடுத்திருக்காங்க. அரசியலுக்கு இப்ப காமெடி நடிக்கிறதுக்கு போட்ட மாதிரி சீரியஸா ஒருத்தரும் போட்டிருக்காங்க. சந்திரசேகர் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வருவார்ல, அவர் வந்து சீரியஸா போட்டிருக்காங்க. சீரியஸா நடந்து வந்து காமெடி வந்து இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. அதான் இலவசம் சொல்றாங்கல்ல, இலவசம். இப்ப என்னன்னா ஒண்ணு காசு வச்சு பாலிடிக்ஸ் நடக்குது, இல்ல இலவசம் வந்து வச்சு பாலிடிக்ஸ் நடக்குது. இலவசம் வச்சு பாலிடிக்ஸ் நடக்குது. அந்த இலவசம் தப்புன்றதான் வந்து சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. யோசிக்க வச்சிருக்காங்க. ஒரு அடி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த படம் வந்து நீங்க தாராளமா நீங்க பார்க்கலாம். உங்களை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீங்க சிரிச்சினே இருக்கலாம், அந்த அளவுக்கு படம் இருக்குது. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். நீங்க நிறைய படம்லாம் பார்த்து கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க. இந்த படம் வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் அது சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா வந்து நிறைய லேக் சீன்லாம் இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல நான் சொல்லி ஆகணும், டைரக்டர் வந்து ஒரு ஸ்டண்ட் ஒன்று வச்சிருக்காரு. பயங்கரமான ஸ்டண்ட். கண்டிப்பா பாருங்க, உங்களை வந்து திருப்திப்படுத்தும். சிறப்பான சம்பவம் பண்ணிருக்காப்புல. ஆனா மியூசிக் சுத்த வேஸ்ட்டுங்க. ஒரு பாட்டு நல்லா, எதுவுமே நல்லா இல்லை. அதான் மற்றபடிலாம் சொல்றது இல்லை. உங்களுக்கு அதான் ஹாப்பியா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கும். 2026 தேர்தல் மனசு வச்சு எடுத்து படம் பண்ணிக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது நண்பர் டீடைலா சொல்லுவாங்க. சொல்றேன், அந்த மேட்டர் சொல்றேன். வர இருங்க, அர்ஜுன் படாதீங்க. சூதுகவும் 1 பெஸ்டா சூதுகவும் 2 பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா சூதுகவும் 1 தான் பெஸ்ட். அடிக்க முடியாது. இதுல என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, சூதுகவும் 1ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிஜிஎம் ஒன்று இருந்துச்சு. அந்த பிஜிஎம் வந்து இப்போ மியூசிக் அந்த மியூசிக்க போட்டு விஜய் சேதுபதி சும்மா ஒரு வாக்கிங் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த மாதிரி பிஜிஎம் வந்து நீங்க இதுல எடுத்து போட்டிருக்கீங்களான்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. சூதுகம் 1ல இருந்து சில சீன்ஸை வாங்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த மியூசிக்கையும் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே நெயில் பண்ணிருக்காங்க, காமெடி பண்ணிருக்காங்க, நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. ராபிடோ வச்சுலாம் காமெடி பண்ணிருக்காங்க. இப்ப ஏன்னா அதை பத்தி பேசுறேன்னா, இப்போ 2 நாளா வந்து ராபிடோ பிரச்சனை வேற, ராபிடோ ஆட்டோ டிரைவர்ஸ் பிரச்சனை வேற. இங்க ராபிடோ வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் நல்லா சந்தோஷப்படுவாங்க இந்த சீனை பார்த்தா. ஏன்னா நல்லா இருக்கு. அதுல நான் பேட்டி கொடுக்கும்போது ஒரு பொண்ணு சொல்லுறத பார்த்தேன். ஆட்டோல போகும்போது யாருன்னா கடத்திட்டா கூட உங்களுக்கு தெரியாது, கத்த முடியாது. ஆனா பைக்ல போகும்போது கடத்திட்டா கத்தலான்ட்டு. இதுக்கு அதுல ஒரு சீன் வச்சிருக்காங்க. பைக்ல போகும்போதே மயக்க மருந்து கொடுத்துருவாங்க. சோ ஆட்டோ டிரைவர்ஸ் இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே எடுத்திருக்காங்க. நான் என்டையர் டீமை அப்ரிஷியேட் பண்றேன். செகண்ட் ஹாஃப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஸ்லோவா போயிட்டு கதையை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முடிச்ச மாதிரி இருக்கு. ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். இதுல என்னன்னா அன்வான்ட் கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வந்து திணிச்சனால அது ஏத்துக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், இலவசத்தை பத்தி தப்பா பேசியிருக்காங்க. அன்வான்ட்ன்ற நானு மக்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் தருது எதுவுமே இலவசம் கிடையாது. அது மக்களையும் அசிங்கப்படுத்துறீங்க, தருவங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க. அது இலவசம் கிடையாது. அது வந்து மக்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தை மக்களுக்கு செய்யறாங்க. அத போய் நீங்க எப்படி இலவசம்? இப்ப உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு நான் உங்களுக்கு கொடுத்தா அது பேர் இலவசமா? சொல்லுங்க. நீங்க இலவசம் கிடையாது. சோ அத வந்து சில அரசியல் கட்சிகள் டுபாகுருத்தனமா பேசுறத வச்சு இந்த டைரக்டர் 2-3 சீன் எடுத்திருக்காரு. அன்வான்ட் சீன்ஸ், அதெல்லாம் அத தேவையில்லாத சீன்ஸ புகுத்திருக்கிற மாதிரி சொல்றேன். ஏன்னா அவங்க கிட்ட ஐடியா கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் பண்ணிருக்காங்க. அன்வான்ட்ல குழந்தைங்க பண்ற மாதிரி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவோ காலத்துல கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு மக்களுக்கு செய்யணும்னு செய்யறான். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அந்த இலவசமே தராம ஊழல் செய்ய மாட்டாங்களா? சொல்லுங்க. இலவசமே தரல, ஊழல் செய்யறவன் செஞ்சுதான் இருக்க போறான். இலவசம் குத்தாதான் ஊழல் செய்வன்றது கிடையாது. இல்ல இல்ல
கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நல்லாவே எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஸ்பீட் இல்லன்றதுதான் இது. நீ பேசு. ராஜ்குமார் சொல்லுங்க கேளுங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்பீட் செகண்ட் ஹாஃப்ல இல்லையா உட்கார வைக்கல ஆடியன்ஸ். இல்ல செகண்ட் ஹாஃப்ல சில சீன் ரொம்ப லாக் ஆகும், பல சீனும் சிரிக்க வைக்கும். அதே போல பார்த்தா சொல்றேன் அந்த கிளைமேக்ஸ் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த தேவையில்லாத கண்டென்ட் அந்த இலவசத்தை பத்தி எல்லாம் பேசுறதுலாம் வேஸ்ட் ஆகும், வேலைக்கே ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சீன்ஸை வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து எடுத்து போட்டு 4 சீன் வரும், அது மியூசிக்கே எடுத்து போட்டுருக்கலாம்ல, அதையே விட்டார் டேரக்டர் ஒன்றும் புரியல எனக்கு. அது மட்டும் தான் நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா கம்பாரிசன் வந்துரும். சிவா பெஸ்டா விஜய் சேதுபதி பெஸ்டான்னு. சிவா நல்லாவே பண்ணிருக்காரு. ஏன்னா விஜய் சேதுபதி ரோல் வேற, இது ரோல் வேற, ஆனா ஒரே கதையை தான் பண்றாங்க. சிவா நல்லாவே பண்ணிருக்காருன்னு சொல்லு. அவர் கொடுத்துருக்கு. பார்ட் 2 எல்லாமே தோல்வி அடையுது. இனிமே எடுக்கலாமா வேண்டாமா? பார்ட் 2 தேவைப்பட்டா எடுக்கலாங்க. ஸ்ட்ராங்கா தான் எடுக்கலாம். கேஜிஎஃப் பார்ட் 2 தாண்டி பார்ட் 3 போயிருக்கு. வெயிட்டிங் தான். நானே கேஜிஎஃப் ஃபேன் தான். அங்க ஒன்னும் கதை பெரிய கதை எல்லாம் கிடையாது. எடுக்கிற விதம் தான். எடுக்கிற விதத்தை எடுத்தீங்கன்னா மக்கள் ரசிடா பாப்பாங்க. பார்ட் 2 இல்ல பார்ட் 3 வந்தாலும் ஓகே தான். பட் இதெல்லாம் பார்ட் 2 நிறுத்துறதே பெஸ்ட். இதுக்கு மேல எல்லாம் பாடி தாங்காது. கடத்தல் சீக்வன்ஸ் தான். அதுலயே சொல்றேன் சிவா பாடி தாங்காதுன்னு. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. ஒன் டைம் ஃபேமிலியா வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்கு மேல பாடி தாங்க. ஒரு வாட்டி தான் பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ, ஓகே தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 கம்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். பார்ட் 1 கம்பேர் பண்ணிங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகாது. லாஜிக்லாம் எல்லாமே சும்மா ஒரு வாட்டி ஜாலியாக பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். மற்றபடி லாஜிக்லாம் பார்த்து ஸ்டோரி வைஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த படத்துல எப்படி அரசியலே ஒரு சைடு பேசியிருந்தாங்களோ, கருத்து பேசியிருந்தாங்களோ, அது மாதிரி தான் இதுலயுமே அதே மாதிரி தான். மக்கள் கிட்ட இருக்கிற பண்ற தப்பும் அரசியல் பண்ற தப்புமே சொல்லியிருப்பாங்க. ஆமா, ரேபிடோ ஜொமேட்டோ எல்லாத்தையும் கலாய்ச்சிருக்காங்க. ரேபிடோ பிரச்சனைன்றதுல அதெல்லாம் பெருசா பேசல. அந்த 2 வீலர்ல நடக்கிற பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுவுமே ஒரு கான்ட்ரவர்சி ஆனாலும் ஆகலாம். மேபி அது வந்து கொண்டு வந்து அதை வச்சே கடத்துற மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அது மேபி கான்ட்ரவர்சி ஆனாலும் ஆகலாம். ஏன்னா நானே ரேபிடோ ஓட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்? நானே அது தப்பு ப்ரோ. ஆக்சுவலா ரேபிடோ அவங்க காட்டுறது என்னன்னா ரேபிடோ மூலமா கடத்துறதுன்றதுலாம் வந்து கான்செப்ட் ஆச்சா. இப்பவே அதான் பிரச்சனை பண்ணிருக்காங்க. அப்ப ஆட்டோல போறவங்களா சேஃபா போறாங்களா நம்ம கேட்கலாம். கடத்துறதுல அப்படிலாம் வச்சு ஒரு மேட்டர் கொண்டு வரணும்னா அது பெரிய கான்ட்ரவர்சி தான், பெரிய டெபேட்டே போகும். ஆமா, அதுவுமே இப்போ ஒரு சொன்னதுக்கு அப்புறம் நம்மள கூட நம்ம மனசுக்கு பிடிச்ச எந்த பொண்ணு கூட வாழலாம்ல. அது மாதிரிதான் கனவு கல்யாணம் பண்ணிட்டாலும் சந்தோஷமா இருக்காங்க. இல்ல பார்க்கலாம் ஜாலி தான். ஆமா, அது எல்லாரும் அது பல படத்துல கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இலவசத்தை கொடுக்கறது நிப்பாட்டாங்களா, அதை வாங்கறது நிப்பாட்டாங்களா, அதெல்லாம் மாறாது. ஆக்சுவலா அதே தான் இதுல முடிச்சிருக்காங்க. அவ்வளவு நேர்மையா இருக்கிறது வந்துடும் கடைசியில தோத்து போற மாதிரி தான் வச்சிருக்காங்க. கான்செப்ட் என்னவோ அதுதான். பார்க்கலாம் ப்ரோ, எதே லாஜிக்கலா எல்லாம் பார்க்கலாமா பார்க்கலாம். உங்க ஃபயரை கக்குங்க. 2 பார்த்தேன். இந்த படத்தை நாய் கூட கவின்னு போவாது. ஏன் வருது அப்படி சொல்றீங்க? ஒண்ணுமே இல்ல தல பத்தல. ஒண்ணுமே இல்லைங்களா? சுத்தமா எதுவுமே இல்ல. ஏன் பிளாங்கா இந்த பார்ட் 1ல என்ன பண்ணணுமோ அதே அப்படியே மறுபடியும் அதே கான்செப்ட் தான் மறுபடியும் வச்சுக்காங்க. அதுவும் அதே மாதிரி எத்தனை கூட இல்ல. அந்த ஃபயர் இதுல இல்ல. சுத்தமா டல்லா இது படம். யாருக்குமே நடிகவே தெரியல. அப்படியே நார்மலா போகுது. எது பாட்டு வரும்ன்ற மாதிரி கேள்வி வந்து ரொம்ப வஸ்ட். சிவா நல்லா நடிப்பாரு. சிவா கூட அப்படி பண்ணிருக்காரு. அவரும் அப்படி சொல்லிட்டு அவர்லாம் தமிழ் படம் பாத்துட்டு அப்படி சம வெறி ஆயிட்டாங்க. இதுல பார்த்தா சுத்தமா அப்படியே வீட்டுல அப்படியே வந்துட்டு ஜாலியா வந்துட்டு டூர் வந்துட்டு போற மாதிரி போயிருக்காங்க எல்லாருமே. இல்ல அரசியல் பேசிருக்காங்க சொல்றாங்க எல்லாம். நீங்க சொல்லுங்க. அரசியல் அது ஏன் கேறீங்க? அரசியல்வாதியில தப்பா சித்தரிக்கிறாங்க அந்த படத்துல. இதே வந்து தப்பு கான்செப்ட். என்ன பண்றாங்க, அரசியலே வந்து ஃப்ராடு தான், எல்லாருமே வந்து ஏமாற்றாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க பேசும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அதே தான் மக்கள் மனசுல நிற்கும். அதுவும் இல்லாம அரசியல்வாதி மனசுலயே அப்படிதான் இருக்கும். அப்படி நிற்கும் போது வந்து உங்களுக்கு எப்பவுமே தப்பான எண்ணம் தான் அப்படியே பதிமே தவிர நல்ல எண்ணம் வந்து எப்பவுமே வராது. நாடம் முன்னேறாது. இந்த மாதிரி படங்களை வந்து தடை பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அந்த கேரக்டர் வருமே, அரசியல்வாதி கேரக்டர். இந்த படம் பண்ணிருக்காங்க. இதுல வந்து எல்லாருமே அதே மாதிரி தான் கான்செப்டே அப்படியே ஃபிளாட் ஆயிட்டாங்க. அரசியல்னாலே மட்டமா தான் இருக்கும். நல்லது பண்ண வரவங்க கூட முன்னேற முடியாது. அவரோட கேரக்டர் எல்லாருமே பாராட்டினாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் சொல்றேன். இல்லையா அதே தான் காமிச்சிருக்காங்க. நீ 1 2 எடுக்கிற டிஃப்ரெண்டா எடுக்கணும். அதே கான்செப்ட் எது 2 நீ 1லயா அதாவது ஆல்ரெடி பாத்துறோமே. நீ எது மட்டும் 2ன்னு எடுக்கிறேன். நாங்க இப்போ வந்து பாக்கணும் ஸ்பெஷலா என்ன இருக்கணும்ல. அதே மாதிரி அந்த அருமை பிரகாசத்தை கடத்துறாங்க. அதே மாதிரி தான் அவர் மறுபடியும் வெளியே வர்றாரு. அதே மாதிரி தான் அவர் வந்து மறுபடியும் பாலிடிக்ஸ் வந்து டெவலப் ஆகிற மாதிரி அதே சீன் தான் வச்சுக்கிறாங்க. அது எது வந்து அது வெஸ்ட்.